சீமானவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தது இன்னைக்கு நடந்து விட்டது. தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு பேராபத்து வந்து விட்டது. அந்த சொக்கநாதம் பட்டியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை உள்ளே அனுமதிக்கவே இல்லையா? என்ன காரணம்? ஏன் நாங்க ஊருக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு கேட்கும் போது அவர்கள் சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தை தான் பாத்தீங்கன்னா உண்மையாவே இப்படி நம்முடைய தமிழ்நாட்டில் நடக்கிறதா அப்படின்னு நம்மை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. தமிழர்கள் எப்படி ஈழத்தில் மக்கள் அகதிகளாக இருந்து அந்த மண்ணை இழந்து தமிழ்நாட்டில் இன்றளவும் அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதே நிலை இந்த தேர்தல் முடிவதற்குள் தமிழகத்திலும் தமிழ் மக்களுக்கும் ஏற்படும். ஆனா இதுவரை சீமான் அவர்களுக்கு கூடாத கூட்டம் இந்த முறை நேற்று பரமக்குடியில் சீமான் அவர்கள் பிரச்சாரம் செய்த போது அலைக்கடலென மக்கள் திரண்டு இருந்தாங்க. அந்த பரமக்குடியில் வேட்பாளர் அவர்களை ஆதரித்து சீமான் அவர்கள் பேசும்போது அந்த தெரு முனை வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ் மக்களின் கூட்டம் ஆரவாரத்தோடு பாத்தீங்கன்னா நிரம்பி வழிந்தது. இதனால் என்ன பயன் கிடைக்க போகுது அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் என்ற போர்வையில் திரு பாண்டே அவர்கள் கேட்கிறாரு. இப்படியே நீங்க கத்தி தான் போக போறீங்களா கடைசி வரைக்கும் அப்படின்னு கேட்டு அவர் பதிவிடுறாரு. ஒரு நிகழ்ச்சியில திரு சீமான் அவர்களிடம் இந்த கேள்வி கேட்கப்படுது. அப்போ விஜயை நான் ஏன் எதிர்க்கிறேன் அப்படின்ற ஒரு வலுவான பதிவை திரு சீமான் அவர்கள் பதிவிட்டிருக்கிறார். எனக்கும் பாத்தீங்கன்னா 2000 கோடி பேரம் பேசப்பட்டது என்ற ஒரு உண்மையை திரு சீமான் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில போட்டு உடைத்தாரு. அந்த 2000 கோடியை திரு சீமான் அவர்கள் வாங்கிக்கிட்டு பதவியையும் வாங்கிட்டு வாழ்க்கை முழுக்க சொகுசாக வாழ்ந்துட்டு போக முடியுமா? முடியாதா? விஜய் அவர்கள் 10 முறை அதே இடத்திற்கு வரும்போது முதல் நாள் வந்த கூட்டம் அதே 10வது நாள் வருமா அப்படின்ற கேள்வி கேட்டால் அதுதான் கேள்விக்குறி. வணக்கம். நீங்கள் தமிழ் தேசியவாதியா? ஒரு தமிழ் தேசிய ஊடகம் வலிமையான ஊடகமாக உருவாக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அப்போது உலக தமிழர்கள் அத்துணை பேரும் கலங்கரை ஊடகத்தோடு இனமாகவும் பணமாகவும் இணைந்திருங்கள். கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சீமான் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தது இன்னைக்கு நடந்து விட்டது. தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு பேராபத்து வந்து விட்டது. இதற்கான எச்சரிக்கை அறிக்கையை ஸ்டாலின் அவர்கள் விடல. ஆனா தொகுதி மறுவரையறை பற்றி எச்சரிக்கையை பாஜகவுக்கு ஸ்டாலின் அவர்கள் விட்டிருக்காரு. ஆனா தமிழ்நாட்டுல தமிழர்களே அகதிகளாக மாறக்கூடிய நிலை இன்னைக்கு உருவாகிடுச்சு. இந்த தேர்தலை விட்டால் இது ஒவ்வொரு இடத்திலும் நடப்பதற்கு 99% வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்படி என்னங்க நடந்துடுச்சு? இவ்வளோ பெரிய விஷயமாக நீங்க பேசுறீங்க அப்படின்னா நான் அந்த காணொலியை இந்த வீடியோல இணைக்கிறேன். என்ன அப்படின்னா, மதுரையில சொக்கநாதம் பட்டி அப்படின்ற இடத்துல நாம் தமிழர் கட்சி சார்பாக ஓட்டு கேட்பதற்கு ஊர் ஊராக சென்றிருக்காங்க. அப்படி போகும்போது அந்த சொக்கநாதம் பட்டியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை உள்ளே அனுமதிக்கவே இல்லையா? என்ன காரணம்? ஏன் நாங்க ஊருக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது அவர்கள் சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தை தான் பாத்தீங்கன்னா உண்மையாவே இப்படி நம்முடைய தமிழ்நாட்டில் நடக்கிறதா அப்படின்னு நம்மை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. என்ன அப்படின்னா, யாரும் ஊருக்குள்ள வரக்கூடாது, இங்க அதிகமாக தெலுங்கர்கள் வசிக்கக்கூடிய இடம், இங்க உங்களுக்கு அனுமதி கிடையாது, தமிழர்கள் உங்களுக்கு அனுமதி கிடையாது என்று நாம் தமிழ் கட்சி வேட்பாளர்களை அடித்து துரத்தி இருக்கிறார்கள் அந்த ஊர் மக்கள். எங்கிருந்து வந்தது இந்த தைரியம்? தெலுங்கர்களினுடைய ஒரு இடம், ஒரு ஊர் என்று சொந்தம் கொண்டாடி தமிழர்களுக்கு உள்ளே வருவதற்கு ஓட்டு கேட்பதற்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி மதுரையில நடக்குதுங்க. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை, 3 சங்கம் நடத்தி தமிழ் வளர்த்த நம்முடைய முன்னோர்கள், தமிழ் குடிகள் வாழ்ந்த அந்த மதுரைகள் இன்னைக்கு தமிழர்கள் ஓட்டு கேட்டு வரக்கூடாது என்று தடுத்து நிறுத்தக்கூடிய அவல நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் போது இந்த மாதிரியான ஒரு சம்பவம் இன்னும் சென்னை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் அப்படின்னு திருப்பூர் போன்ற பல இடங்கள் நடப்பதற்கு இன்னும் எத்தனை நாட்கள் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றது தான் இந்த பதிவினுடைய கேள்வியாக இருக்கு. ஏன்னா இது ஒன்றும் ஆந்திரா கிடையாது. ஆந்திரால போயிட்டு தமிழர்கள் ஓட்டு கேட்டா நீங்க வராதிங்க அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்தினா கூட
அதில் ஓரளவுக்கு நியாயம் இருக்குன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணில் தமிழர்கள் ஓட்டு கேட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தெலுங்கர் கூட்டம் தடுத்து நிறுத்துகிறது என்றால் அப்போ நம்முடைய தமிழ்நாட்டு நிலை எந்த அளவுக்கு அகல பாதாளத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பேசுங்க. சீமான் அவர்கள் சொல்றாரு, தமிழ் மண், மொழி, பண்பாடு இதை காக்க, தமிழ் மக்களின் மானம் காக்க எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கிறாரு இல்லையா? இதையெல்லாம் எள்ளி நகைப்பாடுகிறார்கள். என்ன தமிழ் மக்களினுடைய மானம் போயிடுச்சு, என்ன மண் காக்க முடியாம போயிடுச்சு, இதெல்லாம் இவர் பிரிவினைவாத அரசியல் பேசுகிறார் அப்படின்னு சீமான் அவர்களை எள்ளி நகையாடி இன்று பாத்தீங்கன்னா ஒரு தெலுங்கர் கூட்டம் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த அந்த மதுரையில நுழைய விடாமல் அடித்து துரத்துகிறார்கள். அப்படின்னா இதே போல பாத்தீங்கன்னா சவுகார்பேட்டையில அதிகமாக இந்திக்காரர்கள் இருக்காங்க. திருப்பூர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகமான வட மாநிலத்தவர் அந்த இடத்துல வாழக்கூடிய பகுதியாக இருக்கு. அப்போ இதே நிலை நீடித்தது என்றால் அந்தந்த பகுதிகள் அந்தந்த மக்கள் இருக்கக்கூடிய இடத்தில் தமிழர்கள் உள்ளே வரக்கூடாது, நீங்க தொழில் செய்யக்கூடாது, ஓட்டு கேட்கக்கூடாது, உங்களுக்கு இந்த ஏரியாவில் கால் எடுத்து வைப்பதற்கே அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி தமிழர்களை போகும் இடமெல்லாம் துரத்தி அடித்தால் தமிழர்கள் எப்படி ஈழத்தில் எம் மக்கள் அகதிகளாக இருந்து அந்த மண்ணை இழந்து தமிழ்நாட்டில் இன்றளவும் அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதே நிலை இந்த தேர்தல் முடிவதற்குள் தமிழகத்திலும் தமிழ் மக்களுக்கும் ஏற்படும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பேராபத்து நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு. இந்த நிலை எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்கர்கள் ஆந்திராவில் சொல்றாங்க நாங்க தெலுங்கர்கள்னு, கர்நாடகாவில் சொல்றாங்க நாங்க கர்நாடகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தமிழர்களாகிய நம்முடைய மண்ணில் மட்டும்தான் திராவிடர்கள் என்ற போர்வைகள் தெலுங்கர்கள், கேரளர்கள், கர்நாடகர்கள் அப்படின்னு வரக்கூடிய அத்தனை மொழிக்காரரையும் இணைத்து திராவிட குடும்பம் என்று பேசுவதால் இன்னைக்கு தமிழர்கள் தமிழ் மண்ணில் பாத்தீங்கன்னா வாழ்வதற்கு தகுதியற்றவர்களாக மாறிவிட்டார்கள் அப்படின்ற ஒரு அவல நிலை இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் புகுதாகரமாக வெடித்திருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன் இதே திருவண்ணாமலையை பார்த்தீங்க அப்படின்னா மினி ஆந்திராவாக மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அங்கே இருக்கக்கூடிய கடைகளில் கூட பெயர் பலகைகள் கூட பார்த்தீங்கன்னா பாதி கடைகளினுடைய பெயர் பலகைகள் ஆந்திரா மொழியில் அதாவது தெலுங்கில் இருக்கு. அப்போ இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து அனுமதித்து இது தமிழ்நாடா அல்லது தெலுங்கர் நாடா என்று இந்த தேர்தல் முடிவதற்குள் இந்த திராவிட கட்சிகள் இந்த தமிழ் மக்களின் வாழ்க்கையை சிதைத்து விடுவார்கள், தமிழர்களின் பாரம்பரியத்தை அழித்து விடுவார்கள் அப்படின்ற ஒரு அவல நிலைதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. ஆனால் இதுவரை சீமான் அவர்களுக்கு கூடாத கூட்டம் இந்த முறை நேற்று பரமக்குடியில் சீமான் அவர்கள் பிரச்சாரம் செய்த போது அலைக்கடலென மக்கள் திரண்டு இருந்தாங்க. அந்த பரமக்குடியில் வேட்பாளர் அவர்களை ஆதரித்து சீமான் அவர்கள் பேசும்போது அந்த தெரு முனை வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட்டம், தமிழ் மக்களின் கூட்டம் ஆரவாரத்தோடு பார்த்தீங்கன்னா நிரம்பி வழிந்தது. கால் வைப்பதற்கு கூட இடமில்லாத அளவுக்கு கூட்டம் அப்படி அந்த இடத்துல குவிந்திருந்தது. அப்ப தமிழர்களும் ஒரு வகையில் எழுச்சி பெற்றவர்களாக உருவாகி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு புதிதாக கட்சி ஆரம்பித்த விஜய் அவர்கள் கூட தொகுதி மறுவரையறையை எதிர்த்து பேசுகிறார்கள். ஆனா இன்னைக்கு இந்த சம்பவம் மதுரையில் அரங்கேறி இருக்கிறது என்றால் இங்க இருக்கக்கூடிய அத்துணை கட்சிகளும் ஏன் வாய் மூடி மௌனம் காக்கின்றன என்ற கேள்வி இருக்கா இல்லையா? கண்டிப்பாக அனைவரும் கண்டனம் தெரிவிச்சிருக்கணுமா இல்லையா? எப்படி நீங்கள் தடுக்கலாம்? தமிழ் மக்கள் தமிழ்நாட்டில் ஓட்டு கேட்கக்கூடாது என்று சொல்வதற்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தார் என்று நீங்க கேட்கணுமா இல்லையா? அப்போ அத்துணை கட்சிகளும் புதிதாக வந்த விஜய் உட்பட தொகுதி மறுவரையறைக்காக குரல் கொடுக்கிறார்களே தவிர இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது என்பதை எந்த ஒரு கட்சியும் வாய் திறந்து பேசாமல் மௌனிக்கிறது என்றால் அப்போ திராவிட கட்சிகள் தான் பாத்தீங்கன்னா திராவிடம் என்ற பெயரில் தமிழர்களின் பண்பாடு, கலை, மொழி, மண் எல்லாத்தையும் சிதைத்து கொள்ளையடித்து ஊழல் செய்து இதை தெலுங்கர் நாடாக மாற்றுவதற்கு காத்திருக்கிறது அப்படின்றா. அப்போ புதிதாக வந்த விஜயும் அதை செய்வதற்காக தான் அரசியலுக்கு வந்தாரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறதா இல்லையா? இதெல்லாம் மக்கள் நீங்க ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஏன்னா ஈழத்துல திடீரென்று லட்சக்கணக்கான மக்கள் கொன்று குவித்த போது அப்போது தமிழ் மக்கள் தொப்புள் கொடி உறவுகள் இருக்காங்க, நமக்காக ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு நினைத்த அந்த தருணத்தில் வாய் மூடி மௌனமாக இருந்தது இந்த திராவிட கட்சிகள். அப்போது அந்த தொப்புள் கொடி உயிர்கள் போன அந்த வழியிலிருந்து பிறந்த ஒரு கட்சியாக தான் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி இருந்தது. அப்படி இருக்கும்போது
திரு சீமான் அவர்கள் அடிக்கடி எச்சரித்து கொண்டே இருக்கிறாரு. நம்முடைய தமிழ் மக்கள் மிகவும் ஜாக்கிரதையா இருங்க. நான் வந்து மரத்திடம் பேசல, நான் வந்து மாடுகளிடம் பேசல, நான் மக்களாகி உங்களுடைய வாழ்க்கையை பற்றி தான் பேசுறேன். சுற்றுச்சூழலை நீங்க இழந்துட்டீங்க அப்படின்னா மீண்டும் அந்த சுற்றுச்சூழலை உங்களால் உருவாக்க முடியாது. எம்முடைய தமிழ்நாட்டினுடைய தமிழர்களினுடைய அந்த மண்ணினுடைய மகிமை அழிந்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்காக மட்டுமில்லாமல் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக, கனிம வளங்களுக்காக, ஆடு மாடுகளுக்காக, விவசாயத்திற்காக எல்லாவற்றுக்கும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக திரு சீமான் அவர்கள் இன்னைக்கு மக்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா 234 தொகுதிகளிலும் போய் மக்களுக்காக தன்னுடைய தொண்டை தண்ணி போக கத்தி கொண்டிருக்கிறார். இதனால் என்ன பயன் கிடைக்க போகுது அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் என்ற போர்வையில் திரு பாண்டே அவர்கள் கேட்கிறாரு. இப்படியே நீங்க கத்தி கத்தி தான் வந்து போக போறீங்களா கடைசி வரைக்கும் அப்படின்னு கேட்டு அவர் வந்து பதிவிடுறாரு. ஒரு நிகழ்ச்சியில திரு சீமான் அவர்களிடம் இந்த கேள்வி கேட்கப்படுது. அப்போ வந்து விஜயை நான் ஏன் எதிர்க்கிறேன் அப்படின்ற ஒரு வலுவான பதிவை திரு சீமான் அவர்கள் பதிவிட்டிருக்கிறார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தார். அவர் அரசியலையும் தாண்டி என்னுடைய தம்பி, அதனால் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் எதிர்க்கிறேன் அப்படின்னா திராவிட கட்சிகளை வந்து நாட்டை நாசமாக்குது, ஊழல் செய்து, கனிம வளம் செய்து, இலவசங்களை கொடுத்து மக்களை அடிமையாக வைத்திருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்திற்காக தான் திராவிட கட்சிகளையும் தேசிய கட்சிகளையும் திரு சீமான் அவர்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறார். அப்படின்னும் போது புதிதாக மாற்றம் என்று வந்த விஜயும் அதே இலவசங்கள், அதே வந்து பார்த்தீங்கன்னா புதியதாக மக்களை கவரக்கூடிய கவர்ச்சி திட்டங்கள், அதே போல ஒரு திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்து அதற்கு வாய் திறப்பதில்லை, மதசார்பற்ற சமூக நீதி என்று விஜய் அவர்கள் பேசிவிட்டு 2 தொகுதிகள், அதுவும் குறிப்பாக அதிக கிறிஸ்துவர்கள் வசிக்கக்கூடிய 2 தொகுதிகள் போட்டியிடுவது அப்படின்றது விஜய் அவர்களுக்கு விஜயின் மீது நம்பிக்கை இல்லையா, அல்லது விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களின் மீது நம்பிக்கை இல்லையா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியை திரு சீமான் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் முன்வைத்தார். அது மட்டும் இல்லைங்க, எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா 2000 கோடி பேரம் பேசப்பட்டது என்ற ஒரு உண்மையை திரு சீமான் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில போட்டு உடைத்தாரு. அந்த 2000 கோடியை திரு சீமான் அவர்கள் வாங்கிக்கிட்டு பதவியையும் வாங்கிட்டு வாழ்க்கை முழுக்க சொகுசாக வாழ்ந்துட்டு போக முடியுமா? முடியாது. ஆனால் ஒரு நபர் உண்மையாகவும் நேர்மையாகவும் எதற்காக அரசியலுக்கு வந்தோம், அரசியல் என்பது வேறு, மக்களின் வாழ்க்கை என்பது வேறு கிடையாது. மக்களின் வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு பொருளை வாங்கும் போதும் ஒவ்வொரு உணர்வு ரீதியாக அரசியல் கலந்திருக்கிறது அப்படின்றதுக்காக அந்த மக்களுக்கு துரோகம் செய்து விடக்கூடாது என்பதற்காக நான் அந்த 2000 கோடியை உதறிவிட்டு இன்னைக்கு கூட்டணி கிடையாதுங்க, தனி அணி என்று நான் போட்டு இருக்கிறேன். ஆனால் மற்ற கட்சிகள் எல்லாம் இலவசத்தை கொடுக்குது, இப்போ வீடியோக்களை போட்டு ப்ரமோட் செய்கிறாங்க. இன்னைக்கு எந்த ஒரு யூடியூப்ல வீடியோ எடுத்தாலும் திரு ஸ்டாலின் அவர்களினுடைய வீடியோ தான் வருது. அதில் அது ப்ரொமோவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோ வருவதற்கு முன்னாடியே ஆடாக திரு ஸ்டாலின் அவர்களினுடைய ஆட்சி தொடரட்டும், நல்லாட்சி தொடரட்டும் அப்படின்ற வீடியோ தான் வருது. ஏன் அந்த வீடியோ ப்ரமோட் பண்ணுறீங்க? நீங்கள் மக்களுக்காக உழைச்சிங்க, மக்களுக்காக நலத்திட்டங்களை செஞ்சீங்க அப்படின்னா மக்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓட்டு போட போறாங்க. அதை விட்டுட்டு எதற்காக இந்த வீடியோ ப்ரமோஷன் அப்படின்ற கேள்வியை திரு சீமான் அவர்கள் கேட்பதில் என்ன தவறு இருக்கிறது அப்படின்றதை யோசிச்சு பாருங்க. அதே போலதான் திரு விஜய் அவர்களும், விஜய் உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது செய்வதற்காக தான் வந்திருக்கிறார் அப்படின்னா மக்கள் பணிக்காக மக்களோடு மக்களாக இணைந்து எல்லா இடங்களுக்கும் போய் பிரச்சாரம் செய்கிறது, மக்களுடன் என்ன பிரச்சனை என்பதை கேட்டறிந்து அதற்கான தீர்வை கொடுப்பதில் ஏன் விஜய் அவர்கள் தயங்குகிறார்? இதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த துப்பாக்கி சூடு நடந்த அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஜனநாயகன் படத்தில் கொண்டு வந்திருக்கிறார். அந்த ஜனநாயகன் படம் அப்படின்னு சொல்லும் போது வெறும் டிவிகேவினுடைய ப்ரமோஷனாக இருக்கு. அப்படிப்பட்ட அரசியல் களம் நெருங்கக்கூடிய இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு படத்தை நீங்க எதுக்கு எடுக்கணும்? மக்களுக்கு நல்லதை செய்ய நீங்க வந்தீங்க அப்படின்னா அந்த மக்களை நம்ப வைப்பதற்கு நீங்க என்ன செய்ய போறீங்க என்ற ஆட்சி வரையறையை கொடுத்தாலே மக்கள் வந்து உங்கள் மீது நம்பிக்கை வைத்தா உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. ஆனா உங்களுக்கு மக்கள் நம்புவார்களா இல்லையா என்ற பயம் இருக்கு. அதனாலதான் 1 பவுன் வந்து தங்க நகை கொடுக்குறேன்றீங்க, அண்ணன் சீர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றீங்க, தாய் மாமன் சீருன்னு சொல்றீங்க, அதே போல 2500 ரூபாய் பணம் மகளிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. எப்படி திராவிட கட்சிகள் இந்த தமிழ் மக்கள் விழிப்புணர்வே பெற்றக்கூடாது, இந்த மாதிரி பணத்தை கொடுத்து இலவசங்களை கொடுத்து அவர்களை அடிமையாகவே வைத்திருக்கணும், கேள்வி கேட்க விடக்கூடாது என்று அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்களோ அதே வேலையை தான் எனக்கு விஜய் அவர்களும் செய்யும் போது நான் வந்து அவருடைய அண்ணனாக இருந்தாலும், அதாவது திரு சீமான் அவர்கள் சொல்றாரு, நான் வந்து விஜய் அவரினுடைய அண்ணனாக இருந்தாலும் அவருக்கு பல மணி நேரம் நான் உட்கார்ந்து அரசியல் பற்றிய ஆலோசனை கொடுத்தாலும் விஜய் அவர்கள் தவறான பாதையில் செல்கிறார் அப்படின்னும் போது
ஒரு அரசியல் கட்சி தலைவராக நான் திராவிட கட்சிகளை எப்படி கண்டிக்கிறேனோ, தேசிய கட்சிகளை எப்படி கண்டிக்கிறேனோ, அதே போல நான் விஜய் அவர்களின் கட்சியை கண்டிப்பதில் என்ன தவறு இருக்கிறது என்ற ஒரு கேள்வியை மிகவும் அழகாக முன்வைக்கிறார். கொள்கை கூட்டம்னா என்ன, தற்குறி கூட்டம், அதாவது கொள்கையற்ற ஒரு கட்டுப்பாடற்ற கூட்டம்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை இதைவிட தெளிவாக யாராலுமே விளக்க முடியாது. என்னை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் கூடுகிறது என்றால் நான் என்ன பேச போறேன், இந்த மக்களுக்கு ஆட்சிக்கு வந்தா என்ன நிறைவேற்ற போறேன் அப்படின்ற செயல் திட்டங்களை உள்வாங்குவதற்கும் உணர்வு ரீதியாகவும் என்னுடைய பேச்சை கேட்டு மக்கள் என்னுடன் வந்து இணைகிறார்கள். ஆனால் திரு விஜய் அவர்களை பார்க்க வரும் கூட்டம் என்பது, விஜய் அவர்கள் 10 முறை அதே இடத்திற்கு வரும்போது முதல் நாள் வந்த கூட்டம் அதே 10வது நாள் வருமா அப்படின்ற கேள்வி கேட்டால் அதுதான் கேள்விக்குறி. ஏன்னா விஜய் அவர்களை பார்க்க வந்த கூட்டம் அப்படின்றது ஒரு நடிகர், உச்சபட்ச நடிகர் அப்படின்ற ஒரு அந்த நடிகரை திரையில் பார்த்தோம், இன்னைக்கு நேரில் பார்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசையின் காரணமாக முகத்தை பார்ப்பதற்கு கூடிய கூட்டம் தானே தவிர இந்த கூட்டம் நிலையான கூட்டம் கிடையாது. இன்னைக்கு 10 முறை விஜயை பார்த்த பிறகு நாளைக்கு ஆமா இவன் என்ன பேசுறான், அரசியல் ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லி அதே ஓட்டை வேறு கட்சிக்கு மாற்றி போடுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த கொள்கை வாய்ந்த கூட்டம் அப்படின்றது அப்படி கிடையாது. ஈழத்தில் லட்சக்கணக்கான தொப்புள் கொடி உறவுகளை நாம் இழந்து விட்டோம். ஆனால் இனியாவது தமிழ் மக்களுக்கு இப்படி ஒரு நிலை மீண்டும் ஏற்படக்கூடாது அப்படின்ற வழியிலிருந்து தோன்றிய ஒரு கட்சி. அந்த கட்சியினுடைய வழியை மக்களிடம் அவர் வந்து பாத்தீங்கன்னா உணர்வு ரீதியாக கடத்துகிறார் திரு சீமான் அவர்கள். நான் ஆட்சிக்கு வந்த இலவசத்தை கொடுப்பேன், உன் ஓட்டை நான் விலை கொடுத்து வாங்குவேன் அப்படின்னு பேரம் பேசாம, நான் ஆட்சிக்கு வந்தால் உனக்கு இலவசம் கொடுக்க மாட்டேன், உன் வாழ்க்கையினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி காட்டுவேன், உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு போவேன் அப்படின்னு ஒரு நேர்மையான ஒரு ஆட்சி முறையை மக்கள் மத்தியில செயற்பாட்டு வரைவாக வெளியிட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார் அப்படின்னும் போது அந்த கூட்டம் இன்னைக்கு மட்டும் இல்ல, சீமான் 100 முறை வந்தாலும் சீமான் அவர்களின் மீது வைத்த அந்த நம்பிக்கையின் காரணமாக சீமானுக்கு போட வேண்டிய அந்த ஓட்டை மாற்றி வேறு கட்சிக்கு போட மாட்டாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கொள்கை கூட்டத்திற்கும் கட்டுப்பாடற்ற கொள்கையற்ற கூட்டத்திற்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்றாரு. அதே போல திரு சீமான் அவர்கள் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை மிகவும் தெளிவாக வந்து சுட்டி காட்டி பேசியிருந்தார். என்ன அப்படின்னா, திராவிட கட்சி அப்படின்றது ஒரு சித்தாந்தம் ரீதியாக உருவாக்கப்பட்டது. அப்ப அண்ணா எம்ஜிஆர் அவர்களின் மூலமாக ஒரு வலுவான கட்டமைப்பு திராவிட சித்தாந்தம் என்ற ஒரு சித்தாந்தத்தை அவர்கள் வைத்து உருவாக்கினார்கள். ஆனால் இன்னைக்கு அந்த திராவிடம் என்பது ஒண்ணுமே கிடையாது, வெறும் வெங்காயம். பெரியார் என்பவர் தமிழர்களுக்கு கிடைத்த ஒரு சனியன். பெரியார் வந்து தமிழை சனியன் என்று சொல்கிறார். ஆனால் தமிழர்களுக்கு பிடித்த சனியன் வந்து பாத்தீங்கன்னா பெரியார் தான் என்று பெரியார் பிம்பத்தை உடைத்து சித்தாந்த ரீதியாக அவர்களை தாக்குதல் செய்யணும் அப்படின்னா தமிழர்களின் வரலாறு தெரிந்திருக்க வேண்டும். தமிழர்கள் சித்தாந்த ரீதியாக, தமிழ் தேசிய சித்தாந்த ரீதியாக உறுதியாக இருந்தால் மட்டும்தான் அந்த திராவிட சித்தாந்தத்தை எளிமையாக வீழ்த்த முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை திரு சீமான் அவர்கள் மக்கள் மத்தியில இந்த நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு நேர்காணல்ல மிகவும் வெளிப்படையாக பேசுகிறாரு. எத்தனையோ பேர் கேட்குறீங்க, எதுக்காக சீமான் வந்து விஜயை எதிர்க்கணும், திராவிட கட்சிகள் தானே ஆட்சி செஞ்சாங்க, விஜய் இப்பதானே புதுசா வந்தாரு, எதற்காக எதிர்க்கணும் அப்படின்னு எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் கேட்கக்கூடிய இந்த கேள்வி தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் திரு சீமான் அவர்கள் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில விஜயும் எனக்கு ஒரு மிகப்பெரிய எதிரி, அதாவது திராவிட கட்சிகள் எனக்கு எதிரி தான், ஆனா அதையும் தாண்டி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பேராபத்தாக நான் பார்ப்பது, முக்கிய எதிரியாக நான் பார்ப்பது விஜயை தான். ஏன்னா என்னிடம் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் 36 லட்சம் ஓட்டுகள் என்னிடம் இருக்கு, 36 லட்சம் மக்கள் என்னை நம்பி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களை நான் கட்டுப்பாட்டோடு ஒழுக்கத்தோடு அவர்களை அரசியல் படுத்தி கொண்டு வருகிறேன். ஆனால் திரு விஜய் அவர்களை பார்ப்பதற்காக ஒரு மிகப்பெரிய அளவுல இளைஞர்கள் கூட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூடுது அப்படின்னா அந்த கூட்டம் கட்டுப்பாடற்று எந்த ஒரு அரசியல் புரிதலும் இல்லாமல் விஜய் என்ற ஒற்றை நடிகரை பார்ப்பதற்காக கூடுகிறது என்றால் அந்த கட்டுப்பாடற்ற கூட்டத்தினுடைய தலைவராக விஜய் இருக்கும்போது அந்த கட்டுப்பாடற்ற இளைஞர்களை நம்மால் திருத்த முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை நான் விதைக்கணும் அப்படின்னா நான் விஜய் அவர்களை விமர்சனம் செய்துதான் ஆக வேண்டும் என்று தனக்காக மட்டும் தன்னுடன் இருப்பவர்களுக்காக மட்டும் அரசியல், தமிழ் தேசிய அரசியலை அவர் தூக்கி பிடிக்கல. அந்த கட்சியில் இருப்பவன் தப்பு செஞ்சாலும் அவனுக்கும் தான் அரசியல் கற்பிப்பதற்காக நான் ஒரு தலைவராக இங்கு இருக்கிறேன் என்று திரு சீமான் அவர்கள் தெளிவாக இந்த அரசியலில் இந்த தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் மக்களுக்கு புரியக்கூடிய வகையில் அரசியலை எடுத்துரைத்திருக்கிறார். ஆகவே திரு சீமான் அவர்களின் அந்த தேர்தல் பயணம் இருக்கு இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா இத்தனை முறை இருந்ததை விட
இந்த 2026 தேர்தலில் மிகவும் வலிமையாகவும் மிகவும் உறுதியாகவும், அதாவது தெளிந்த நீரோடை போல இருக்கு. எதற்காக நான் இதை செய்கிறேன், நான் ஒரு விமர்சனம் வைக்கிறேன்னா இதற்கு பின்னாடி இந்த காரணங்கள் இருக்கு என்று திரு சீமான் அவர்கள் மிகவும் தெளிவாக விளக்கம் அளிக்கக்கூடிய வகையில இதே போல ஒரு தெம்பும் திராணியும் இன்னைக்கு 4 முனை போட்டி 3 முனை போட்டி என்று நீங்க பேசுறீங்க இல்லையா, அந்த 4 முனை போட்டியில் அந்த 3 தலைவர்களுக்கு இந்த தகுதி இருக்கா அப்படின்ற கேள்வியை தான் மக்களாகிய நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு இபிஎஸ் அவர்கள் செய்யக்கூடிய அரசியல் என்ன? கருணாநிதி அவர்களையும் ஸ்டாலின் அவர்களையும் அவதூறு பேசிக் கொண்டிருக்கிறார். அதே திரு ஸ்டாலின் அவர்கள் செய்யக்கூடிய அரசியல் என்ன? இன்னைக்கு மகளிர் விடியல் பயணம் சொல்லிட்டு அந்த அரசு பஸ்ல ஏறி போறீங்க. அந்த அரசு பஸ்ஸினுடைய நிலைமை என்னவா இருக்கு? டூம் லைட் தெரியலங்க, பஸ் ஓட்ட முடியலன்னு டிரைவர் உருட்டிக்கிட்டு போறாரு பஸ். இதையெல்லாம் நீங்க அன்னைக்கு சரி செஞ்சிருந்தா இன்னைக்கு இந்த ஓட்ட பஸ்ல ஏறி மகளிர் விடியல் பயணம் மக்களுடன் நான் பயணிக்கிறேன் என்ற நிலைமை எல்லாம் வந்திருக்குமா அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா. இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்களும் செய்யக்கூடிய அரசியல் என்னன்னா, இபிஎஸ் அவர்களை விமர்சிக்கக்கூடிய அடிமை இபிஎஸ், பாஜகவின் அடிமையாக மாறிவிட்டார் இபிஎஸ் என்ற ஒரு, அதாவது பாத்தீங்கன்னா விமர்சன அரசியலை மட்டும்தான் முன்வைக்கிறார்களே தவிர ஆக்கப்பூர்வமான அரசியலை இவர்கள் செய்யவில்லை. அதே போலதான் புதிதாக வந்த விஜயும் வெறும் டிஎம்கே என்ற ஒற்றை புள்ளியை வைத்துக்கொண்டு விமர்சன அரசியலை மட்டும்தான் முன்வைக்கிறாரே தவிர ஆக்கப்பூர்வமான அரசியல், தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான அரசியல், தமிழ் மக்களினுடைய பொருளாதார உயர்வுக்கான அரசியலை இவர் முன்வைக்கவில்லை. மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், என்ன திராவிட கட்சிகள் தமிழர்களுக்கு இந்த இலவசங்களையும் இந்த நலத்திட்டங்கள் என்ற பெயரில் கூப்பன் பரிசுகள் அப்படின்னு கொடுத்து, இந்த தீபாவளி பரிசு, பொங்கல் பரிசு இப்படியெல்லாம் கொடுத்து எப்படி தமிழ் மக்களை அவங்களுடைய வாழ்வாதாரத்தை, பொருளாதாரத்தை, வேலை வாய்ப்பை இதையெல்லாம் உறுதிப்படுத்தாமல் ஏமாற்றி கொண்டிருக்கிறதோ அதே வேலையை தான் இன்னைக்கு விஜய் அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக மது ஒழிப்பு என்ற விஷயத்தில் விஜய் அவர்களும் திராவிட கட்சிகளுடன் இணைந்து பூரண மது ஒழிப்பு என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் கடந்து செல்கிறார். அப்படின்னா இவர்கள் எல்லாமே தமிழர்களினுடைய இந்த வறுமை நிலையாகவே இவர்களை வைத்துக்கொண்டு இவர்கள் சம்பாதித்து வாழ்க்கையில் இவர்களுடைய அந்த பணத்தை காப்பாற்றி கொள்ள வேண்டும். ஏன்னா நான் 200 கோடியை விட்டுட்டு வந்துட்டேன், 300 கோடியை விட்டுட்டு உங்களுக்காக வந்துட்டேன் என்று தன்னுடைய தற்பெருமையை ஒரு தலைவன் மக்கள் மத்தியில பேசுகிறான் என்றால் அவனுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்றத மக்களாகிய நீங்கள் தான் புரிந்து கொள்ளணும். ஆகவே அரசியல் என்பது நமக்கு தேவையில்லை என்று கடந்து போய்விடாமல் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் அரசியல் கலந்திருக்கு. அரசியல் இல்லாமல் ஒவ்வொரு மனிதனாலும் ஒரு நாள் கூட வாழ முடியாது என்பதை உணர்ந்து யார் நல்ல தலைவர், எதற்காக அவரை நாம் தலைவராக தேர்ந்தெடுக்கிறோம் என்ற ஒரு விஷயத்தை ஆக்கப்பூர்வமாக செய்தீர்கள் என்றால் இந்த தேர்தலில் குறிப்பாக தமிழர்கள் மிகவும் அபாயகரமான ஒரு கட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள். அதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். அப்படின்னா தமிழ் மண்ணை காக்கணும், தமிழ் மொழியை காக்கணும், தமிழ் பண்பாட்டை காக்கணும், மானத்தமிழர்களாக நம்ம இந்த தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணில் உரிமையோடு வாழ வேண்டும் என்றால் ஒரு மானத்தமிழருக்கு வாக்களித்தால் மட்டும்தான் நம் தமிழ்நாட்டை இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்ற முடியும். அப்படி இல்லை என்றால் மற்றவர்கள், அதாவது சிறுபான்மை இனத்தவர்கள், மற்ற மொழி பேசக்கூடியவர்கள் தமிழர்களை அடிமையாக்கி அடுத்த தேர்தலுக்குள் இது தமிழ்நாடு இல்ல தெலுங்கர் நாடு என்று மாற்றுவதற்கான அதிக வாய்ப்புகள் உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை எச்சரிக்கையாக இந்த காணொலியில் நம்ம பதிவிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.